பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். வேதாகமம் சொல்கிறது கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று. நம்ம நின்று கொண்டிருக்கிற இடம் ஒரு அழகான ஒரு நெல் வயல் தான். இந்த நெல் வயல் பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்குதுல்ல, எவ்வளவு செழிப்பா வளர்ந்து இருக்குதுல்ல இந்த இடம். இது செழிப்பாவதுக்கு ஒரு விவசாயி தான் காரணம். அது செழிப்பாவது தான் அவங்க தான் மாத்துனாங்க. இதுக்கு நீர் பாய்ச்சி இந்த நிலத்தை உழுது இதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் போட்டு இது ஒவ்வொரு நாளும் பராமரிச்சு எவ்வளோ ஒரு அழகா மாற்றி இருக்கிறாங்க பாருங்க. இதே மாதிரி தாங்க உங்க வாழ்க்கையிலையும் நீங்க கர்த்தரை நம்பும் போது அவர் உங்களை செழிக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறாரு. நீங்க ஒன்னே ஒண்ணு மாத்திரம் தான் பண்ணணும். அவரை நம்பும் போது உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பை உண்டாக்குவாரு. பாருங்க, இந்த பயிர் யாரை நம்பி இருந்தது? ஒரு விவசாயியை நம்பி இருந்தது. அந்த விவசாயி இந்த பயிரை செழிப்பா மாத்தினார். அதே போல கர்த்தரால உங்க வாழ்க்கையை செழிப்பா மாற்ற முடியும். பல வருஷம் ஆச்சா ஆசீர்வாதத்தை பார்த்து, உங்க வாழ்க்கையில நன்மைகளை பார்த்து பல வருஷம் ஆச்சா உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பு இல்லாம எத்தனை ஆண்டுகள் எத்தனை மாதங்கள் நீங்க வறுமையிலையும் கஷ்டத்திலையும் காத்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறாரு. கண்டிப்பாக உங்களை கர்த்தர் செழிக்க பண்ணதான் போறாரு. நீங்க ஒன்னே ஒண்ணு மாத்திரம் தான் பண்ணணும். இந்த விவசாயி கிட்ட அந்த பயணியில இருக்கிறது போல கர்த்தர்கிட்ட நீங்க இருக்கும் போது, அவரே நீங்க சார்ந்து நம்பி இருக்கும் போது உங்களையும் இப்படி கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுவார். இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? கண்டிப்பாக நான் சொல்றேன், நீங்க நம்பும் போது ஒரு பெரிய ஒரு செழிப்பை இந்த வருஷத்துல பார்க்க போறீங்க. இனி ஒரு நாட்கள்ல உங்க படிப்புல ஒரு செழிப்பை பார்க்க போறீங்க. உங்க வேலையில ஒரு செழிப்பை பார்க்க போறீங்க. உங்க குடும்பத்துல ஒரு செழிப்பை பார்க்க போறீங்க. செழிப்பின் மேல் செழிப்பை கொடுக்கிற தேவன் அவர். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த நெல் என்னவா மாற போகுதுன்னா எல்லாருக்கும் ஒரு உணவு கொடுக்கிற ஒரு காரியமா மாறப்போகுது. அதே போலதான் உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணும் போது உங்களுக்கு மாத்திரம் செழிப்பு இல்லை, எல்லாருக்கும் நீங்க செழிப்பா மாறுவீங்க. எல்லாருக்கும் நீங்க ஆசீர்வாதமா மாறுவீங்க. இதுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, எல்லா ஜனத்துக்கும் ஆசீர்வாதம். அதே போலதான் உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென்.